விட்டா யார் வேணா டாக்டர் ஆகலாம் போல. டேய் அக்கிரமம் பண்றீங்கடா. ஹே மெடிக்கோஸ் அண்ட் நான் மெடிக்கோஸ், கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். மகாராஷ்டிரால சிசிஎம்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணா ஹோமியோபதி டாக்டர்ஸ் கூட அலோபதி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரூல். பட் இந்த ஆக்ட் 2014லயே வந்துருச்சு. பட் இந்த அலோபதிஸ்க்கு இப்பதான் தெரியுது. அவங்க 5.5 வருஷமா படிச்ச அலோபதியும் நாங்க 1 வருஷத்துல கம்ப்ளீட் பண்ற இந்த அலோபதியும் ஒன்னா அப்படின்னு கேட்டா வை நாட்? அவங்க 5.5 வருஷம் படிச்ச எல்லா சப்ஜெக்ட்ஸும் நாங்களும் எக்ஸப்ட் ஃபார்மகாலஜி. அந்த ஃபார்மகாலஜி மட்டும் தான் இந்த 1 வருஷத்துல நாங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க படிக்காத ஹோமியோபதி புக்ஸ் ஆன 3 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நாங்க படிச்சிருக்கோம். மெட்ரியா மெடிக்கா, ரெபர்டரி அண்ட் ஆல்சோ ஆர்கனான். அப்புறம் தலைவா, உங்களை மாதிரி தான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கும் இருந்துச்சு. நாங்களும் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தான் படிச்சு பாஸ் ஆயிருக்கோம். உங்களை மாதிரியே தியரில 75% அட்டெண்டன்ஸ், பிராக்டிகல்ல 75% அட்டெண்டன்ஸ். அதெல்லாம் முடிச்சக்கு அப்புறம் பிராக்டிகல்னு ஒண்ணு வச்சு அந்த வைவால எங்களையும் மானக்கேடா கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ அதெல்லாம் முடிச்சக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி பாஸ் ஆகி என்னென்னமோ ஆகி அதுக்கப்புறம் சிஆர்ஆர்ஐன்னு ஒரு கண்டத்துல கொண்டு வந்து எங்களை போடுவாங்க. அந்த சிஆர்ஆர்ஐல நாங்களும் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் பார்ப்போம். அதுக்கப்புறமாவும் நாங்க எக்ஸ்டென்ஷன் ஒன்று பார்ப்போம். அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு அப்படியே நாங்களும் அந்த 5.5 வருஷத்தை முடிச்சுட்டு வந்து வெளியே கெத்தா டாக்டரா அப்படின்னு என்ன நீ என்ன சொல்வ? சி, ஹோமியோபதி டாக்டர் தானே, உனக்கு என்ன தெரியும்? டயக்னோசிஸ் என்னன்னு தெரியாம ட்ரீட் பண்ண முடியாத நீ கெத்துனா, சிம்டம் மட்டும் வச்சு ட்ரீட் பண்ற நாங்களும் கெத்து தான்.